மேடம் வணக்கம் வாங்க மேடம். வாங்க வணக்கம் உட்காருங்க. வாமா. மேடம் நம்ம பொண்ணு ம் நம்ம ஸ்கூல்ல தான் 10th எழுதி பாஸ் பண்ணியிருக்காங்க. ஆமா. இப்போ என்னன்னா +1 அப்ளை பண்ணியிருந்தோம். ம் ஏதோ சீட்டு தரமாட்டேன், அவங்க ஃபர்ஸ்ட் குரூப் கேட்டாங்க. ம் நீங்கள் ஃபர்ஸ்ட் குரூப் தரமாட்டேன், லாஸ்ட் குரூப் எடுத்துங்க அப்படின்னு சொன்னீங்களா? ம் என்ன ரீசன் மேடம்? உங்க மார்க் லிஸ்ட் கொடுங்க. மார்க் லிஸ்ட் கொடுமா. ஓகே சார், அதாவது இவ எடுத்திருக்க மார்க்குக்கு செகண்ட் குரூப் கூட கொடுக்க முடியாது, சரிங்களா? நீங்க வந்து எப்படி ஃபர்ஸ்ட் குரூப் கேக்குறீங்க? மேடம் இப்போ அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் குரூப்ல படிக்கணும்னு ஆசை, அதனால நம்ம ஃபர்ஸ்ட் குரூப்பே கொடுக்கலாமே. அதனால நீங்கள் கொஞ்சம் சஜஷன் பண்ணி பார்த்து பண்ணலாமே. ஃபர்ஸ்ட் குரூப் படிக்கணும்னு ஆசை இருந்ததுன்னா அவங்க நல்லா படிச்சு நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கணும். இங்க பாருங்க, வெறும் 240 மார்க் எடுத்திருக்காங்க. அப்ப எப்படி நாங்க வந்து ஃபர்ஸ்ட் குரூப் தருவோம்? ஃபர்ஸ்ட் குரூப்ல எவ்வளவு டஃப்பா இருக்கும்னு தெரியுமா உங்களுக்கு? 10th அவளால வந்து ஸ்கோர் பண்ண முடியல, படிக்க முடியல. அப்ப எப்படி வந்து 12th அவங்களால எப்படி வந்து பாஸ் பண்ண முடியும்? ஃபர்ஸ்ட் மார்க்கை விடுங்க, பாஸ் எப்படி பண்ண முடியும்? சரிங்க மேடம், நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். ம் இப்போ நான் என்னன்றேன்னா, இப்போ நீங்கள் வந்து 10th இவ்வளோ கம்மியாக மார்க் எடுத்திருக்காங்க, +1 +2 எப்படி மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறீங்க. இப்போது ஒருத்தவங்களை வந்து அவங்களுக்கு என்ன விருப்பமாக இருக்கோ, ஆசையாக இருக்குதோ அதில் விட்டு நம்ம பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும். இப்போ நீங்கள் ஆரம்பத்திலேயே அவங்க ஆசையை வந்து நீங்கள் வந்து பிடுங்கி போடுற மாதிரி இருக்க. இங்க பாருங்க சார், பசங்க 1008 ஆசைப்படுவாங்க. அதெல்லாம் செய்யறதுக்கு ஸ்கூல் வந்து பொறுப்பு கிடையாது, சரிங்களா? அதெல்லாம் ஸ்கூலால எடுத்து பண்ண முடியாது. ஸ்கூலுக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. ஸோ அதை தான் நாங்க ஃபாலோ பண்ணுவோம். இவளுக்கு மட்டும் இல்ல, இவள மாதிரி நிறைய குழந்தைங்க இங்க படிக்கிறாங்க. ஸோ எல்லாருக்குமே ஒரே மாதிரியான சட்டம் தான். யாருக்கும் வந்து தனியா இங்க எதுவும் நாங்க பண்றது கிடையாது, யாருக்கும் ஃபேவர் பண்றது கிடையாது. ஸோ மார்க் வைஸ் தான் நாங்க வந்து குரூப்பே பிரிச்சிருக்கோம். அப்படிதான் வந்து இவளுக்குமே நான் வந்து லாஸ்ட் குரூப் போட்டேன். அட்லீஸ்ட் அதுலயாவது அவ 12th பாஸ் ஆகுது பண்ண முடியும் இல்லைங்களா? ஸோ அதனால அவளோட நல்லதுக்காக தான் நான் இதை போட்டிருக்கேன். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் குரூப் கேட்கறது வந்து எப்படி சொல்றது, அது வந்து நடக்காத ஒரு விஷயம். கண்டிப்பா அது கிடைக்காது உங்களுக்கு. சரிங்க மேடம், நீங்கள் சொல்கிறது வாஸ்தவமான பேச்சு தான், கரெக்டான பேச்சு தான். எனக்கு உங்ககிட்ட ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் நான் கேட்குறேன். என்னன்னா, இப்போ நீங்கள் வந்து என் பொண்ணுக்கு வந்து நீங்கள் லாஸ்ட் குரூப்பே கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் குரூப் வேணாம், நான் லாஸ்ட் குரூப்பே படிக்க வைக்கிறேன். ஆனால் நீங்கள் மார்க் பேஸில் அதிகமாக நீங்கள் மார்க் எடுத்தவங்கள நீங்கள் ஃபர்ஸ்ட் குரூப் போட்டிருக்கீங்களா, அவங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் குரூப்பில் வந்து 12th வந்து 100% பாஸ் காட்டுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எழுதி கொடுங்க. நான் என் பொண்ணை வந்து லாஸ்ட் குரூப்லேயே படிக்க வைக்கிறேன். அது எப்படி சார் நாங்க சொல்ல முடியும்? மேடம், அப்போ உங்களாலேயே அது ஜட்மெண்ட் பண்ண முடியல, மார்க் அதிகமா எடுத்துட்டாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக மாத்திரம் இந்த குரூப்பை நான் தருவேன், இந்த குரூப்பை நான் தரமாட்டேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு உணர்வு இருக்குல்ல, நான் நல்லா படிச்சு வருவேன், என்னால 10th ஸ்கோர் பண்ண முடியல, அட்லீஸ்ட் +1 +2 நான் ஸ்கோர் பண்றேன், எனக்கு இந்த குரூப் வேணும், எனக்கு பிடிச்சமான குரூப்ல படிச்சாதான் நான் எடுத்தாதான் நான் படிக்க முடியும், எனக்கு பிடிக்காத ஒரு குரூப்ல போயிட்டு நான் படிச்சு கம்மியா மார்க் ஆகி நான் தோக்குறத விட எனக்கு பிடிச்ச குரூப்ல எடுத்து நான் ஃபெயில் ஆயிட்டு போறேன்ற ஒரு மன திருப்தி அவங்களுக்கு கிடைக்கல. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, அவங்களுக்கு பிடிச்சமான குரூப்ல முதல்ல நீங்க சீட்டு கொடுங்க. அதுக்கப்புறம் அவங்க பாஸ் ஆறாங்களா ஃபெயில் ஆறாங்களா அது அவங்க வாழ்க்கை, அவங்க அதுக்கப்புறம் அது முடிவு பண்ணிட்டு படிக்கிறாங்க படிக்காம போறாங்க. நீங்க சொல்றதெல்லாம் பிராக்டிகலா ஓகே சார், பட் நடைமுறையில அது ஒத்து வராது. நடைமுறையில நீங்க நடைமுறை படுத்துங்க மேடம், அதுக்கு தானே மேடம் நீங்க ஸ்கூல் இது பண்றீங்க, ரன் பண்றீங்க. நீங்க வேற எந்த ஸ்கூல்ல உங்களுக்கு சீட் கிடைக்குதோ நீங்க அங்க கூட சேர்த்துக்கோங்க. நான் டிசி இதே ஸ்கூல்ல 1ஆம் வகுப்புல இருந்து படிச்சு 10th வரைக்கும் எக்ஸாம் எழுதுறேன், இந்த ஸ்கூல்ல எங்களுக்கு சீட்டு தரலனா வெளி ஸ்கூல்ல போயிட்டு எப்படி நாங்களுக்கு சீட்டு தருவாங்க? அதனால இந்த ஸ்கூல்ல தான் அவங்க படிச்சாங்க 1ஆம் வகுப்புல இருந்து, இப்போ இந்த 10th எக்ஸாம் எழுதிருக்காங்க, மார்க் கம்மியா ஸ்கோர் பண்ணிருக்காங்கன்னா அது உங்க சைடு கூட தான் ஃபால்ட் இருக்கு. அப்ப நீங்க ஸ்கோர் பண்ணாம, நீங்க ஒழுங்கா எஜுகேஷன் தராம நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? எல்லாமே நாங்களே பார்க்க முடியுமா மேடம்? இதே இடத்துல தான் வந்து நிறைய பேர் வந்து ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எல்லாம் வாங்கியிருக்காங்க மேடம். இல்ல, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனித்திறமை இருக்கும். அது நீங்க வந்து மத்தவங்க கூட நீங்க கம்பேர் பண்ணக்கூடாது மேடம். ஒவ்வொருத்தருக்கு என்னென்ன இதுவோ அது நீங்க வந்து பேஸ் பண்ண, அதுதான் நீங்க டீச்சர்ஸ் நீங்க இருக்கீங்க. டீச்சர்ஸ் நீங்க வந்து என்ன பண்றீங்க, யார் எந்தெந்த பிள்ளைக்கு எவ்வளவு கொடுக்க முடியுமோ அவ்வளவு கொடுத்து நம்ம முன்னேற்றி வைக்கணும் சொல்லிட்டு நீங்க அதுக்கு தானே இருக்கீங்க. நாங்களே எல்லாத்தையும் பார்க்க முடிஞ்சா எப்படி? முதல்ல ஒரு குழந்தை இன்னொரு குழந்தையோட கம்பேர் பண்றது நிப்பாட்டுங்க. நான் கம்பேர் பண்ணல சார், உங்க குழந்தை எடுத்த மார்க்குக்கு ஃபர்ஸ்ட் குரூப் வராதுன்னு நான் சொல்றேன். நீங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க. நீங்க ஒரு சான்ஸ் கொடுங்கன்ற, இப்பவே நீங்க அவனுக்கு சான்ஸ் தரலனா நாளை பின்ன எதனா ஒரு விதத்துல வந்து அவ கோட்டை விட்டானா, ஐயோ இந்த சான்ஸ் நம்ம முதலே கொடுத்துருக்கலாமோ அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சி நம்மளுக்கு வரும்ல. அதனால நீங்க வந்து பெரிய மனசை காட்டி இப்பவே அந்த சான்ஸ் நீங்க கொடுத்து பாருங்க. +1 +2 அவ ஸ்கோர் பண்றா பண்ணல, அது அவப்பட்ட விஷயம். அவ பாஸ் ஆகலா படிச்சு முடியாது, அவ வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். நமக்கு என்னன்னா ஒரு பிளாட்ஃபார்ம் நம்ம உண்டாக்கி தருவோம்,
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல நோக்கத்தோட நீங்க அந்த சீட்டை வாங்கி கொடுங்க. சார், ஒரு பொண்ணு 350 மார்க் எடுத்துட்டு இதே மாதிரி தான் வந்து கேட்டாங்க. முடியாதுன்னு சொன்னோம்னா அவங்க இப்ப கிளம்பிட்டாங்க வெளியில. மேடம் அவங்க பேரண்ட்ஸ் வந்து அவங்க மாரி ஸ்டஃப் பண்ணி பேசுறதுக்கு முடியல மேடம். என் பொண்ணுக்கு நான் அது மாரி இருக்க முடியுமா? நான் ஸ்டஃப் பண்ணி பேசுறேன், என் பொண்ணுக்காக நான் நின்னு பேசுறேன். சார், அது இல்ல சார். மார்க்க வச்சுதான் எல்லாமே தீர்மானிக்கிறது. மேடம் சும்மா மார்க் நீங்க மார்க் பேஸ் பண்ணியே பார்க்காதீங்க மேடம். நீங்க ஒரு ஸ்கூலோட பிரின்சிபால் இல்லாம ஒரு பேரண்ட்ஸா யோசிச்சு பாருங்க மேடம். மார்க்னு சொல்லிட்டு மார்க்கே நீங்க யோசிச்சு பாருங்க. அவங்களுக்குன்னு ஒரு திறமை இருக்கு. அந்த திறமைக்கு நம்ம இப்பவே வந்து வழிவகுக்கும். இப்பவே நீங்க அந்த சீட்டை கொடுங்க. ஃபர்ஸ்ட் மார்க் எடுங்க, ஃபர்ஸ்ட் குரூப் கொடுங்க. ஃபர்ஸ்ட் குரூப்ல அவ படிச்சு பாஸ் பண்ணி நாளைக்கு பெரிய ஆளானா உங்களுக்கு அது சந்தோஷம் தான், எனக்கு அது சந்தோஷம் தான், உங்களுக்கு அது பெருமை தான், எங்களுக்கு அது பெருமை தான். கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க மேடம். நான் குடுத்துடுறேன் சார். நாளைக்கு உங்க குழந்தை வந்து இதுல அதிகமா மார்க் எடுக்காம அதுல ஏதாவது அவன் தப்பான முடிவு எடுத்தா அதுக்கு வந்து இந்த பள்ளி வந்து பொறுப்பு கிடையாது. மேடம் யாரும் எதை தப்பாலாம் முடிவு எடுக்க மாட்டாங்க. அவளுக்கு பிடிச்சமான குரூப்பை அவ எடுக்கிறா. அதுக்கான வருத நல்லது தீமை வந்து அவ அனுபவிச்சுக்க போறா. நீங்க அதெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. சீட்டை மட்டும் கொடுங்க, அவ்வளவுதான். ஓகே சார்.